முத்திரையிடப்பட்ட ஒரு கல்லறையின் கல் புரட்டப்பட முடியும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் தேவனாலே நகர்த்த முடியாத பாரமான காரியம் எது இருக்க முடியும்? இந்த மகிமையான ஈஸ்டர் அதிகாலையில் கல்லறையின் மௌனம் வெற்றியின் முழக்கத்தால் கலைக்கப்படுகிறது. அந்த நாற்பட்டுகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. கல் புரட்டித் தள்ளப்பட்டது. மரணத்தின் நிழல் உலகின் ஒளியால் விழுங்கப்பட்டது. வெறுப்பை விட அன்பும், கல்லறையை விட ஜீவனும் வல்லமையுள்ளது என்பதற்கு ஈஸ்டர் ஒரு மேலான சான்று. இது முடிவல்ல என்று பரலோகம் பூமிக்கு முத்தமிட்டு ரகசியமாகச் சொன்ன நாள் இது. இயேசு உயிர்த்தெழுந்தபோது அவர் ஒரு கல்லறையை மட்டும் விட்டுச் செல்லவில்லை. நம்முடைய விலங்குகளை, அவமானங்களை மற்றும் பயங்களை அங்கேயே விட்டுச் சென்றார். உங்கள் கடந்த காலச் சாம்பலிலிருந்து எழுந்து ஒரு புதிய தொடக்கத்தின் விடியலை நோக்கி நடக்க இன்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. தேவனோடு இருக்கும்போது ஒரு நிரந்தரமான பிரிவு கூட உண்மையில் ஒரு மறுசந்திப்புத்தான் என்பதை ஈஸ்டர் நமக்கு உறுதியளிக்கிறது. இன்று நீங்கள் அந்த வெற்றுக் கல்லறையை பார்க்கும்போது இழந்தவற்றை மட்டும் காண்பீர்களா? அல்லது மீட்கப்பட்டவற்றின் முடிவில்லாத வாய்ப்புகளை காண்பீர்களா?